அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேக்காவினுடைய அமைச்சரவையில் அதிமுகவிலிருந்து ஆதரவு கொடுத்த ஒரு குறிப்பிட்ட 22 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் இப்போ வரைக்கும் அதுன ஒரு செய்திகள் எதுவுமே வரலை. அந்த 22 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படுமா? அவருடைய ஆதரவு எப்படி இருக்குது? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க? அது 22 அல்ல, 25 பேர் சி வி சண்முகத்துக்கிட்ட, எடப்பாடி கிட்ட தான் 22. ஓகே, அந்த 25க்கு அநேகமாக இப்போதைக்கு அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடையாது. ஏன்னா இப்போ ஓடிப்போச்சு. இப்போ 9 + 23 32 பேர் வந்துட்டாங்க ஆல்ரெடி, முதலமைச்சரோட சேர்த்து. இன்னும் 34க்கு மேலே போகக்கூடாது சாதாரணமாக. ஸோ வெயிட் ஐயுஎம்எல் 1, விசிகா 1. ஓகே, அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஐயுஎம்எல் அண்டு விசிகா அவங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு இந்த 25 பேருக்கு இப்போதைக்கு மந்திரி பதவி இல்லை. ஏன்னா இப்போ உள்ளே வந்தாங்கன்னா அவங்க தகுதி நீக்கத்துக்கு உள்ளாவாங்க. அதனால் அது இப்போதைக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நிரந்தரமாக வேணான்னு முடிவு பண்ணாங்களான்னு தெரியாது. அவங்கள ஒரு குஷனிங்காக வச்சுப்பாங்கன்னு தான் தோணுது. நாளைக்கு ஒருவேளை அரசியல் சிக்கல்கள் ஏதோ வெளியில் வருது, விசிகா இடதுசாரிகள் ஆதரவு வாபஸ் வாங்குறாங்கன்னா வாங்குறாங்கன்னா இந்த 25 பேர் உள்ள இழுத்துன்னு வரத்துக்கு அந்த ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி தான் வைப்பாங்க. இப்போதைக்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை, அதில் சந்தேகமே இல்லை. குறைந்தது அடுத்த 6 மாதங்களுக்கு அவர்கள் அமைச்சராக முடியாது. தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது உடனே அதிமுகவில் ஒரு பெரிய பிளவு. இந்த பிளவு எப்படி சமாளிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி? இந்த பிளவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. நல்ல கேள்வி கேட்க வேண்டியது எடப்பாடியை. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கட்சி சிதைஞ்சு சின்ன பின்னமாயின்னு இருக்குது. எல்லாரையும் அவர் வெளியில் அனுப்பிட்டு இருக்காரு. அதோட பலனை இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறாரு, கட்சியை அனுபவிக்குது. இந்த முறை ஏற்பட்ட பிளவு கொஞ்சம் ஆழமானது. இவங்க மறுபடியும் இவங்க எடப்பாடி கிட்ட போய் சேர முடியுமான்னு தெரியல. அவர் இவங்களை கடந்த காலங்களை வைத்து பார்க்கும்போது அவர் இவர்களுக்கு பாடம் கற்பிக்காமல் விட மாட்டார். இது ஒட்டாது. ஆனால் கவுக்க மாட்டாங்க. உடைச்சாங்கன்னா 2 பேருக்கும் தான் சிக்கல். உடைச்சிக்கிட்டு இப்போ அதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. இப்போ உண்மையான அதிமுக எதுன்னு சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும் சட்டசபைக்கு உள்ள. அதில் 25 பேர் ஒரு பக்கம், 22 பேர் ஒரு பக்கம் போது சபாநாயகர் என்ன முடிவு பண்ணுவார் நமக்கு தெரியாது. ஓகே, சபாநாயகர் என்ன முடிவு வேணால் எடுக்கலாம். 2/3 இருந்தால் தான் அதில் சிக்கல் இருக்குது. அதில் சட்டசபைக்கு வெளியில் நீதிமன்றங்களுக்கு போச்சுன்னா எடப்பாடி கை தான் ஓங்கும். 25, 22ன்றதை தாண்டி பேரண்ட் பாடின்றது அவர் தான். சட்டசபைக்கு வெளியில் இருக்க கட்சி தான் ஒரிஜினல் கட்சி. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட. அதுதான் லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதன்படி பார்த்தா அவர் 22, 25 ஆனால் இவங்க 47ல் 3ல் 2 பங்கு உடைச்சிட்டு அப்பயும் தனியாக இருந்தாங்கன்னா பதவி போயிருக்கும். அந்த 32 போய் மெர்ஜாக இருக்கணும். தாவேக்காவோட சேர்ந்துருந்தால் தான் தப்பிச்சுப்பாங்க. இப்போ ஆம் ஆத்மிலேருந்து 10 பேர் 7 பேர் உடச்சி போய் சேர்ந்தான். அந்த மாதிரி அந்த 7 தனியாக இருந்தாலும் தகுதி நீக்கம் வந்துடும். அந்த மாதிரி இப்போ 47ல் 32 வெளியில் வந்ததுன்னா 32 தனியாக இருந்தாலும் தகுதி நீக்கம் தான். ஆனால் அந்த 32 போய் தாவேக்காவோட சேர்ந்தால் தப்பிச்சுக்கலாம். இங்கே வந்ததும் 32 கிடையாது, 25. அது சட்டப்படி பார்த்தா தகுதி நீக்கம். ஆனால் அந்த தகுதி நீக்கம் அவ்வளோ சீக்கிரம் நிகழாது. சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும். பண்ண மாட்டார். கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டில் சில ஆண்டுகள் அது இழுக்கும். பல படிகளை கடந்து போனது. அதுக்குள்ளே ஆயிலே முடிஞ்சிடும். அந்த சிக்கல் இருக்கிறதால தான் இப்போ அவங்க உள்ளே சேர்த்துக்கல. ப்ளஸ் இவங்களும் இங்கே சேர்க்கக்கூடாதுன்னு கொடி பிடிச்சிட்டாங்க. இவங்க கொடி பிடிச்சதால மட்டும் அவர் சேர்க்காம இல்லை. தகுதி நீக்கம் கிடையாது, தப்பிச்சிடலான்னா இவங்க மெர்ஜே பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்களும் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 25க்கு பதிலாக 32 வந்திருந்ததுன்னா, 47ல் 32 வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க தாவேக்காவோட மெர்ஜ் பண்ணி அதிமுக தூக்கி போட்டு உள்ளே வந்திருப்பாங்க, அமைச்சராகிருப்பாங்க. இடதுசாரிகள் விசிகாவெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, நம்பரில் போய் மாட்டிக்கிச்சு. ஓகே, இடதுசாரிகள் விசிகா அதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதிமுகவிலிருந்து ஆதரவு கொடுத்தவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா நாங்கள் எங்களோட ஆதரவை திரும்ப பெறுவோன்ற அளவுக்கு கொடுத்தாங்க. ஆமாம், சொன்னாங்க. அது உண்மைதான். அது ஏன்னா அவங்க பிஜேபியோட உறவில் இருக்காங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. அது அவங்க ஸ்டாண்டு. அவங்க இத்தனைக்கும் நாங்கள் பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க நம்பலை. அதுவும் ஒரு காரணம். அவங்கள சேர்த்துக்காததுக்கு அதுவும் ஒரு காரணம். பட் அதை விட முக்கியமான காரணம், அந்த 25 பேர் வந்தாங்கன்னா அது தலைமையில் தொங்குற கத்தி. அது தகுதி நீக்கம் ஆச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் மெஜாரிட்டி மார்க்கு குறைஞ்சிடும். 25 பேர் போயிட்டாங்கன்னா 219 பாதி 105. ஓகே, இருக்கு இவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. யாரோட ஆதரவும் தேவையில்லை. ஆனால் அந்த 25 ஜெயிச்சா 25ல் அதிமுக ஜெயிச்சிடுச்சுன்னா அந்த சிக்கல் இருக்குது. அது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. அதை விளையாட முடியாது யாருமே. அதில் பேரும் கெட்டு போகும், குட்வில் கெட்டு போயிடும்.
ஸோ அதனால் விஜய் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அவங்க வேணான்னு இவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு எடுத்து. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஆட்சியை மட்டும் காப்பாற்றலை, அரசியல் ரீதியாக திமுகவை கிட்டத்தட்ட கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா திமுகவோட இருந்த கட்சிகள் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் உள்ளே வந்துட்டாங்கன்னா, வரப்போகிறாங்க, வந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் திமுக பக்கம் யார் இருக்கா? காங்கிரஸ் போயிடுச்சு ஆல்ரெடி. விசிகாவும் ஐயுஎம்எல்லும் உள்ளே வந்துடுச்சுன்னா விஜயோட இருந்துக்கிட்டு திமுக கூட்டணியில் இருக்க முடியாது. அப்போ திமுக தனித்து விடப்படுகிறது, இடதுசாரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அரசியல் ரீதியாக இந்த ஸ்டாண்டு தான் விஜய்க்கு பலம். இவங்களை உள்ள ஒருவேளை இவங்கள உள்ள கூட்டு வந்தால் தகுதி நீக்கம் ஒரு பெரிய தலைவலி. நான் சொன்ன மாதிரி வந்து இவங்க 32 பேர் வந்து மெர்ஜ் ஆகிட்டா கவர்மெண்ட் சேஃப், ஓகே, 5 வருஷம் நிம்மதியாக ஓட்டிடுவாங்க. ஆனால் திமுக பக்கம் கூட்டணிங்க நிற்கும், அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை, ஓட்டிடலாம். ஆனால் அங்கே தகுதி நீக்கன்ற தலைமையில் தொங்குற கத்தி, அதனால் அதை தொட முடியாது. இதை மட்டுமே திமுக அணியில் இருக்க கட்சிகளை மட்டுமே குறி வச்சு இழுப்பது என்பதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று ஆட்சியை காப்பாற்றிக்கலாம் இப்போதைக்கு. ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் அரசியல் ரீதியாக முதல்ல விட அது முக்கியம். கவர்மெண்ட் எப்போ கவுந்தாலும், ஒருவேளை 6 மாதத்தில் கவுந்தாலும் திமுக பழைய மாதிரி ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி பூரா இங்கே இருக்கும். ஐயுஎம்எல்லையும் விசிகாவையும் உள்ளே கூட்டணும் வருதுன்றது திமுக கூட்டணியை முற்றிலுமாக முடித்து விட்ட கதை அது. அதான் இதை பார்க்கணும் நீங்கள். இன்றைய அரசியல் நிகழ்வில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஒன்று, கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்து விட்டது. குறைந்தது அடுத்த 20 ஆண்டுகளுக்காக என்னை பொறுத்தவரையில் இங்கே கூட்டணிகள் தான் ஆளப்போகின்றன. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயம், திமுக கூட்டணி கிட்டத்தட்ட காலியாகி இந்த பக்கம் வந்திருக்குது. அரசியல் ரீதியாக பிரம்மாண்டமான கூட்டணி. 3 தேர்தல்களில் திமுக கட்டமைத்த கூட்டணி சிதைஞ்சு சின்னாபின்னமாக இருக்கிறது, தனிமைப்படுத்தப்படுகிறது திமுக. ஸோ இன்றைய பதவியேற்பின் தகவல் அதுதான். சார், தனிமைப்படுத்தப்பட்டாலும் அந்த வலுவோடு அதே குரலோடு ஒலிக்கிறார் உதயநிதி, எதிர்க்கட்சி தலைவர். இதெல்லாம் வேற கோல் போஸ்ட் வேறங்க. அதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அதே குரலோட ஒலிக்கிறாரா இல்லை வாடகை குரலோட ஒலிக்கிறாரன்றதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது தெரியும், லோக்கல் பாடியில் தெரியும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தெரியும். அரசு உங்களுக்கு அரசுக்குள்ளே ஆதரிப்பவர்கள் உள்ளே வரும்போது அரசுக்கான ஸ்திரத்தன்மை கூடுகிறது. எடுத்தங்கவுத்தன்னு பண்ண மாட்டாங்க. ஆட்சி கையில் வரும்போது உங்களுக்கு ஒரு கட்சியால் தன்னை பலப்படுத்திக்க முடியும். புதுசாக வந்திருக்க ஒரு கட்சியால். நான் கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் இருந்தால் கூட மந்திரி சபையில் இடம் கொடுப்பேன்னு விஜய் சொன்னப்பயே திமுக வீழ்ச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ அவங்க வீழ்ச்சிகளை அதோட பலன் தான் இதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ கூட தோல்வியிலேருந்து தப்பிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட்டணிகள் அவ்வளோ சீக்கிரம் வெளியேறி இருக்க மாட்டாங்க. தான் மட்டுமே அதிகாரத்தை சுவைக்க நிகழ்த்ததன் முடிவு தான் இன்றைக்கி இங்கே நிற்குது. திமுக 2 பேருமே நம்ம புதிய காலங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சிக்கல. அதனோட விளைவு தான் இது. ஓகே சார், விஜயோட வெற்றியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிமுக. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது, 2ஆக பிளந்தது. அதிமுகவுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது சார்? சார், இது சார் மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக தொடர்ந்து தோல்விகளை மட்டும்தான் சந்தித்துக்கிட்டு இருக்கு. அந்த தோல்விகள் தொடர் தோல்விகள் என்பது மட்டுமல்லாமல் அந்த தோல்விகளில் ஒரு தோல்விகளில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. கீழே விழும்போது கன்சிஸ்டண்ட்டாக கீழே விழுந்துட்டுருக்கு. கீழே விழுறது தொடருது. இப்போ 21 அவங்க தோக்கும்போது 66 சீட் வாங்கினப்போ பலரும், நான் உட்பட, என்ன நினைத்தாங்கன்னா இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி, மறுபடியும் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு நினச்சோம். ஆட்சிக்கு வர முறையிலனாலும் கடந்த முறை வாங்கின சீட்டை விட கூட வாங்குவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதுலேருந்து 20 சீட்டு குறைஞ்சிருக்கு. 66 வாங்கினவங்க 47, 19 சீட்டு குறைஞ்சிருக்கு. 2 அசம்பிளி எலெக்ஷன், 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு உள்ளாட்சி தேர்தல், 11 இடைத்தேர்தல்கள், எல்லாத்துலேயும் தோல்வியை தவிர வேறு எதையுமே அவங்க தழுவலை. இந்த தேர்தலில் 101 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 18 இடங்களில் டெபாசிட் போயிருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எங்களுக்கு 1,35,00,000 ஓட்டு சமாதானப்படுத்திக்கிட்டாங்கனாலும் அளவுகோல் அது கிடையாது. சீட்டாக மாறிச்சா மாறலைன்றதான். அவங்க வரலாறுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1972 கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் 5 ஆண்டுகள் அதிகாரத்தை பிடிச்சி 10 வருஷம் உயிரோடு இருந்த வரைக்கும் சிஎம். அது பிறகு ஜெயலலிதா தொடர்ந்து 5 ஆண்டுகள் அவங்க அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அந்த கட்சியால் அதிகாரம் இல்லைன்னா இருக்க முடியாது, வடையும். அதான் இப்போ நடக்குது. முதல் 5 ஆண்டுகள் 21, 26 எடப்பாடி சிஎம் ஆகிட்டு பதவி விலகின பிறகு இருந்த சிக்கலை விட இப்போ இருக்க சிக்கல் பெரிய சிக்கல், மிகப்பெரிய சிக்கல். இங்கே கொடி தூக்கினவங்க அத்தனை பேரும் முன்னாள் மந்திரிகள். அவங்களால அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியல. இப்போ அடுத்த தேர்தல் எப்போ நடந்தாலும் அது 6 மாதமோ 1 வருஷமோ 5 வருஷமோ தெரியாது. எப்போ நடந்தாலும்
இப்போ வாங்கின சீட்டை விட அதிமுக வாங்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு, இந்த டிசம்பர் வந்தால் ஜெயலலிதா மறைந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 10 ஆண்டுகளில் அவர்களுடைய சரிவு என்பது கன்சிஸ்டன்சின்னு வாங்க ஆங்கிலத்தில், ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. கீழே விழுறதுல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. விழுது, வலுவாக விழுது, அதை விட வலுவாக அடுத்து விழுது, அதை விட வலுவாக அதுக்கு அடுத்து விழுது. ஆங்கிலத்தில் சொன்னால் தேர் இஸ் அ கன்சிஸ்டன்சி இன் தேர் டவுன்வர்டு ட்ரெஜெக்ட்ரி. கீழே விழக்கூடிய அந்த கிராஃபில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. அவங்க வாக்கு வங்கி கணிசமான அளவுக்கு வெளியில் போய்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பிராமின்ஸ். பிராமின் வாக்கு வங்கி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கமலுக்கு போச்சு, அப்புறம் பிஜேபிக்கு போச்சு, இப்போ அப்படியே விஜய்க்கு போயிருக்கு. ஸோ அவங்க வாக்கு வங்கி நிரந்தரமாக செதிஞ்சு சின்ன பின்னமாயிட்டு. சிறுபான்மையின வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போச்சு. தலித் வாக்குகள் இந்த முறை விஜய்க்கு போயிருக்கு. அப்போ அதிமுகவுடைய நான் வந்து கட்சி முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் சொல்லுவது அவர்கள் மீண்டும் எழுவது, பழைய பொற்காலத்தை அடைவது, 120 சீட்டு வாங்கி ஆட்சியை தக்க வைப்பது என்பது குறைந்தது அடுத்த 2 தேர்தல்களுக்கு வாய்ப்பில்லை நான் நினைக்கிறேன். கட்சி மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியோட தலைமைக்கு இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய எந்த ஒரு வசீகரமும் இல்லை, எந்த ஒரு திட்டமும் இல்லை. வசீகரம் இல்லைன்றதை கூட மன்னிச்சிடலாம். வசீகரம்னா அழகு, வனப்பு, அதை சொல்லலை நான். அதுவும் தேவை, அது மட்டும் இல்லை. இன்றைய காலகட்டத்தின் தேவையை புரிந்து கொள்ளக்கூடிய எதுவுமே அதிமுக இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார், போர்வாள் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை. இன்றைக்கி யாருங்க பேப்பர் படிக்கிறா? நீங்கள் சொல்லுங்கள். பத்திரிக்கையாளர்களை தவிர வேறு யாரும் படிக்கிறது? எல்லோரும் எதங்க பார்க்குறாங்க இன்றைக்கி? ஃபோன், மொபைல். இதில் தானங்க எல்லாத்தையுமே நுகர்றாங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து தீவிரமாக இயங்கணும். அந்த காலத்தில் வந்து டீ கடையில் அரசியல் பேசணும். இப்போ சமூக வலைதளங்களில் பேசுங்க, எல்லாரும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு ஸ்டாலின் பேசுகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின். அட்லீஸ்ட் அவருக்கு அந்த சீரியஸ்னஸ்ஸாவது ஸ்டாலினுக்கு தெரியுது. அவர் பேசுனது ஒரு பாதி உண்மை, அடிப்படை உண்மை. சமூக வலைதளங்களோட முக்கியத்துவத்தை ஸ்டாலின் புரிந்து கொண்டிருக்கிறார். இது இன்ஸ்டா யுகம். விஜய் கட்சி ஜெயித்ததுக்கு பெரிய அளவில் சமூக வலைதளங்கள், குறிப்பாக இன்ஸ்டா முக்கிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதனால் நம்ம அதில் இயங்க வேண்டிய அளவுக்கு இயங்கலை, நம்ம அங்கே போகணுன்றார் அவர். ஆக்சுவலாக இவங்களும் இயங்கினாங்க. இவங்க பல 100 கோடிகளை செலவு பண்ணாங்க. அவங்க செலவே பண்ணாமல் அந்த பசங்க, அந்த நண்பர்கள், அவங்க தாவேக்கா ஜெயித்தாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அந்த சீரியஸ்னஸ் தெரியுது. என்னென்னு அவர் பேசும்போது என்ன சொல்லுவார்? தோல்விக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசும்போது, அந்த காலத்தில் டீ கடையில் நம்ம அரசியல் பேசி தான் நம்ம வளர்ந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம சமூக வலைதளங்களில் பேசணும், எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்றார். இன்ஸ்டாவில் போங்க, யூடியூப்பில் போங்க, ட்விட்டரில் போங்கன்றார். அதான் அதோட அர்த்தம். ஸோ சமூக வலைதளங்களோட முக்கியத்துவம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு, முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். ஆனால் அந்த அடிப்படை விஷயமா எடப்பாடிக்கு புரியலையாங்க. போர்வாளை கையில் பிடிச்சி நிற்கிறாரு. நான் குறைச்சி மதிப்பு இல்லைங்க. நானே பிரிண்ட்லேருந்து வந்த அடிப்படையில் பிரிண்ட்டில் தான் டிவிக்கு வந்து, டிவியில் தான் இன்றைக்கி நான் சோஷியல் மீடியா ஆன்லைனுக்கு வந்திருக்கேன். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரிண்ட்டோட முக்கியத்துவம் என்பது வேறுங்க. பிரிண்ட்லேருந்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாலே ஷைன் பண்ண முடியும். அதெல்லாம் வேறு. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் பேசும்போது, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு புத்திமதி சொல்கிறீங்கன்னா பிரிண்ட்டை பற்றி சொல்லலாம். நீங்கள் பொதுமக்களுக்கு பேசுகிறீங்க, உங்கள் கட்சிக்காரனுக்கு பேசுகிறீங்க, உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பேசுகிறீங்க, வாக்களிக்காத மக்களுக்கு பேசும்போது போர்வாளை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. உங்கள் வாயிலேருந்து சமூக வலைதளங்களை பற்றின வார்த்தையாக வரல. உங்கள் கட்சியில் சமூக வலைதளங்களில் அதிமுகவில் இயங்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் எனக்கு சொல்லுங்கள். அக்ரெசிவாக ட்வீட் பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர்? ட்விட்டரில் தான் இன்றைக்கி பாலிடிக்ஸ் நடக்குது, தெரியுமா இல்லையா? எக்ஸில் தான் நடக்குது இல்லையா? உன்னால் அந்த டூல்ஸ் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அட்மினை வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ ஸ்டாலின்லாம் எப்படி பண்ணுறாரு? அட்மினை தான் வச்சுக்கிறாரு இல்லையா? கலைஞர் வந்து கடைசி காலத்தில் கூட அதை ஃபேஸ்புக்கெல்லாம் புரிஞ்சுக்கின்னு அட்மினை தான் வச்சுக்கிட்டார். ஆனால் அந்த மீடியத்தோட முக்கியத்துவம் அவருக்கு தெரிஞ்சுது. பின்னூட்டங்களை எடுக்காதுன்னு சொல்லிட்டார் அவர். ஃபேஸ்புக்கில் அவர் ஒரு பதிவு போடுறாருன்னா கீழே ஒரு 10,000 பேர் வந்து எவ்வளவு தமிழில் கெட்ட வார்த்தை இருக்கோ அவ்வளோ கெட்ட வார்த்தையை சொல்லி அவரை திட்டுவான். அவர் 7 தலைமுறையை தோண்டி திட்டுவான். தயாளம்மாவை திட்டுவான், ராஜாத்தம்மாவை திட்டுவான், வீட்டில் இருக்க எல்லா பெண்களையும் திட்டுவான், ஸ்டாலினை திட்டுவான், அழகிரியை திட்டுவான், எல்லாரையும் திட்டுவான். ஒரு பின்னூட்டத்தை கூட எடுக்காதுன்ட்டார். ஏன் தெரியுமா? பின்னூட்டத்தை எடுத்தினா அவன் பேஜுக்கு வரமாட்டான். அப்போ இந்த உண்மை, இந்த தொழில்நுட்பத்தோட இந்த உண்மை அவருக்கு அந்த வயசில் 94 வயசில் தெரிஞ்சுது. அதனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது கடைசி வரைக்கும். தனக்கு எது தெரியாதுன்னு அவருக்கு தெரியும்.
இப்போ பின்னூட்டங்களை ஒன்று கூட அவர் எடுத்தது கிடையாது. அந்த மீடியமை நம்ம கையில் வச்சுக்கணுன்னா அதுதான் வேணும். திட்டினவனால நம்மளை விட்டு போக முடியல. நீ வந்து பின்னூட்டத்தை எடுத்து கமெண்ட்டை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா வரவே மாட்டான். ஸோ அந்த மீடியம் வந்து இன்ட்ராக்டிவ் மீடியம். நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நீ போக முடியாது, எனக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்குது, அப்படி இருந்தால் தான் வருவான்ற அந்த எளிய உண்மை தொழில்நுட்பம் கொடுத்துருக்க வசதி அவருக்கு அந்த வயசில் புரிஞ்சுது. இந்த டூலை ஹேண்டில் பண்ணுறது பண்ணாது, அது சின்ன விஷயம், அதுக்கு அட்மினை போட்டுக்கலாம். ஆனால் அதோட முக்கியத்துவம் அவருக்கு புரிஞ்சுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த தோல்விக்கு பிறகு நீங்கள் ஏன் இந்த விரிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, சமூக வலைதளங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்குது. ஓகே. ஆனால் சமூக வலைதளங்களால் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கிறதுலாம் அபத்தமானது. எழுத்தச்சாண்டியில் எழுதினாலும், வெறும் பிரிண்டில் பேப்பரில் எழுதினாலும், ஆல் இண்டியா ரேடியோ பேப்பர் மட்டும் இருந்த காலத்துலேயும் ஆகட்டும், ஆல் இண்டியா ரேடியோ பேப்பர் ஒன்லி தூர்தர்ஷன் இருந்த காலத்துலேயும், ஆல் இண்டியா பேப்பர், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன், தனியார் சன் டிவி மாதிரியான தொலைக்காட்சிகள் 90களில் 2000 ஆண்டுகள் இருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் இருக்குது. உங்கள் கையில் 4000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் இருந்ததுன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் 3000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா? 2500 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த உலகத்தோடு நீ பேசலாம். அப்போ இந்த தொழில்நுட்பம் உனக்கு அவ்வளோ பெரிய வசதியை கொடுத்துருக்கு. இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய பங்கு 21 விட இந்த தேர்தலில் மிகப்பெரிய பங்காற்றியது சமூக வலைதளங்கள். இதோட முக்கியத்துவம் உங்கள் கேள்விக்கு நான் வரேன். இது ஏன் இவ்வளோ பெரிய விளக்க உரையை கொடுக்குறேன்னா, எங்கே கொண்டு வந்து நான் இதை சேர்க்குறேன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ராமாயணத்தை எதுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த சமூக வலைதளங்களோட முக்கியத்துவம் ஏன் இன்னமும் எடப்பாடிக்கு புரியல, அதிமுகவுக்கு புரியல. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களில் எத்தனை பேர் வந்து தீவிரமாக ட்விட்டரில் அக்ரெசிவாக இயங்குறாங்க? நீங்கள் ட்விட்டரில் இருக்கணுங்க. இன்றைக்கி மோடி வந்து ஒரு செய்தி எப்படிங்க சொல்கிறாரு சொல்லுங்கள்? எதில் சொல்கிறார் சொல்லுங்கள்? மன் கி பாத் அப்படின்னு சொல்கிறாரு, ட்விட்டரில் சொல்கிறார். ட்ரம்ப் எதுலங்க சொல்கிறாரு? ட்விட்டரில் சொல்கிறார். ராகுல் காந்தி எதுலங்க சொல்கிறாரு? ட்விட்டரில் சொல்கிறார். அரசியல் ரொம்ப முக்கியமானது வந்து ட்விட்டர். இன்ஸ்டாலாம் அதுக்கு அடுத்து தான். அப்போ தான் கட்சிக்காரர்கள் எல்லோரும் சமூக வலைதளங்களுக்கு போங்க, இந்த ஆட்சியோட குறைகளை உடனே எக்ஸில் பதிவு பண்ணுங்கள், ட்விட்டரில் பதிவு பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் போடுங்க, ரீல்ஸ் போடுங்க. இந்த வார்த்தை ஏன் எடப்பாடி வாயிலேருந்து வரல? நான் சொல்கிற தப்புன்னா நீங்கள் சுட்டி காட்டலாம். அப்போ இந்த காலகட்டத்தோட தேவையே அவருக்கு ஏன் புரியல? அப்போ அதிமுகவோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கல்ல கேள்வி, அதுக்கான பதில் இப்போ நான் சொன்னதில் இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க, மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாத யார் ஒருவரும் எவர் ஒருவரும் எது ஒன்றும் காலாவதியாகி போகும். திமுகவோட மிகப்பெரிய பலம், கலைஞர் கருணாநிதியோட மிகப்பெரிய பலம் என்ன? மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வது, பழசிலேயே ஊறி போகிறது கிடையாது. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்படியே மாற்றிக்கிறது. காலம் மாறுது, நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். கடந்த 10 ஆண்டுகளில் என்னங்க நடந்திருக்கு இந்திய அரசியலில், உலக அரசியலில்? சமூக வலைதளங்களோட ரோல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. இன்றைக்கி மோடி வந்து எப்படிங்க வந்து தொடர்ந்து 12 வருஷமாக கோல வச்சுறாரு? இத்தாலி பிரதமருக்கு போய் ஏதோ சாக்லேட்டை கொடுக்குறாரு, நேற்று மெலடி சாக்லேட்டுன்றான், பார்த்துருப்பீங்க அந்த விஷயம்லாம். எப்படி பற்றி எரியுது இன்றைக்கி. அப்போ எதை யூஸ் பண்ணுறாரு பிரதம மந்திரி? சோஷியல் மீடியா. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரு மோடி, அப்புறம் தான் காங்கிரஸ் புரிஞ்சுக்குது. லேட் பிக்கப் காங்கிரஸ். ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் 2017-18 கொடுத்த அட்வைஸு, சமூக வலைதளங்களில் இயங்காத காங்கிரஸ்காரர்கள் அவர்களுக்கு பொறுப்புகள் எதுவும், அதாவது கட்சிக்காரன் அடிப்படை தொண்டனாக இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸில் ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஏஐசிசி மெம்பர்ஸ், அப்புறம் வந்து மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏஸ், இந்தியா பூரா எம்எல்ஏஸ், எம்பிஸ், எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, ஒரு 3-4 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, அந்த மந்திரிகள், இவங்களில் யாரெல்லாம் சமூக வலைதளங்களில் இயங்கலையோ அவங்களெல்லாம் கட்சி விட்டு தூக்கிடுனா, பொறுப்பை விட்டு தூக்கிடு. இந்த அட்வைஸ் 2017-18, 19 கொடுக்கப்படுது, 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு ராபின்சன், இது எடப்பாடியோட அதிமுகவோட எதிர்காலத்தை பற்றி கேட்கும்போது தான் நான் 5 நிமிஷமாக இதை பேசுகிறேன். அப்போ இந்த அம்சம், சமூக வலைதளங்களோட முக்கியத்துவம், கட்சிக்காரர்கள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக இயங்குவதன் அவசியம், இது எதுவுமே அதிமுகவில் புரியல. அதிமுககாரனுக்கு புரியல, எடப்பாடிக்கு புரியல. போர்வாலை புஷி நிற்கிறார். நான் இழிவுபடுத்துறதுக்கு சொல்கிறத நினைக்க வேணாம், இதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்றைக்கி பிரிண்டோட காலமாக இது.
சார் கட்சி பத்திரிகையாக இருந்தால் நமது அம்மா கையை விட்டு போயிடுச்சு, அதுக்கு பதிலாக போர்வால். அதாவதுங்க, நான் பெரிய விஷயத்த பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. நமது அம்மா நமது எம்ஜிஆர்லாம் போனால் போய் தொலைட்டுன்ற நான். தாவேக்காக்கு ஏதாவது பத்திரிக்கை இருக்கா? இல்லை. தாவேக்காக்குன்னு ஏதாவது சேனல் இருக்கா? அஃபிஷியலாக தமிழக வெற்றி இல்லை. எப்படி ஜெயிக்கிறான்? சோஷியல் மீடியா. நான் பிரிண்ட் வேணாம், டிவி வேணாம்னு சொல்லுங்க, மறுபடியும் சொல்கிறேங்க. ஆனால் நீ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இதில் தான். நீ போர்வாலை கூட ஆரம்பிச்சுக்கோ, சரி, அந்த தலைமுறைக்கு வச்சுக்கிறேன். அதை விட அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது எதுங்க? அப்போ இந்த அடிப்படை உண்மை அந்த கட்சிக்கு தெரியலன்னும் போது அந்த கட்சியோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இது. இதுக்கு மேலே நான் வந்து நேரடியான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த சோஷியல் மீடியாவோட ஹைப்பு இவ்வளோ இருக்கிறப்போ அதே நேரத்தில் அந்த சோஷியல் மீடியாவை தப்பான விதத்தில் ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ் இல்லைங்க, இந்த ஹைப்லேருந்து வருது. ஹைப்புன்றது தப்பான வார்த்தைங்க. திமுக பண்ணாத ஹைப்பா, திமுக பண்ணாத ஃபேக்கா? அதுக்குள்ளே போய் ஃபைட் பண்ணுங்கள். ஹைப்பால் மட்டும்லாம் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துடாதுங்க. அது மக்களை இழிவுபடுத்துகிற வேலை. சோஷியல் மீடியா பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, நான் சொல்கிறேங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லைங்க, பட்டன் ஃபோன் வச்சுருக்க ஒரு பெண்மணி, 70 வயது மூதாட்டி, முதிர்கண்ணி. அந்த பட்டன் ஃபோனோட நம்பர் கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. சுருக்கு பையில் அந்த பட்டன் ஃபோனோட நம்பரையும் அதை ஓப்பன் பண்ணுற பின் நம்பரையுமே அந்த அம்மா பேப்பரில் எழுதி தான் வச்சுருக்கு. யாரோட உதவி இல்லாமல் தான் ஃபோன் அந்த அம்மாவால் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த அம்மா விஜய் ஓட்டு போடுதுங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த வெற்றி வெறும் சோஷியல் மீடியா ஹைப் என்பது மக்களை இழிவுபடுத்தக்கூடியது. மக்களை மதிக்காதவர்கள், மக்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மக்கள் தீர்ப்பை மதிக்காதவர்கள் தான் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவார்கள். உனக்கு பிடிக்காத தீர்ப்பு வந்ததுன்னா ஹைப் பண்ணுவியா? நான் கேட்குறேங்க, சோஷியல் மீடியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் சில ஆயிரம் கோடி ரூபாய்களை செலவு செய்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், என்னை விட நீங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் அக்ரெசிவாக இருக்கீங்க. சில ஆயிரம் கோடிகளை திமுக செலவு பண்ணியிருக்கு. வாடகை வாய்களுக்கும் மற்றவர்களுக்கும் விளம்பரத்துக்காகவும் பெரிய பெரிய ஆட்களை வைத்து விளம்பரத்தை கொடுத்தாங்க. கமல், ரஜினி, தமிழ்நாட்டின் 2 பெரிய சினிமா நட்சத்திரங்களை வச்சு மிகப்பெரிய ஒரு விளம்பர யுத்தமே நடத்தப்பட்டது சமூக வலைதளங்களில். ஸ்டாலின் புகழ்பாடி ஸ்டாலினை தூக்கி நிறுத்தி. ஏங்க தோத்தீங்க? ரெண்டாவது, உங்கள் கூட வேலை செஞ்சவன், உங்கள் டீமில் வேலை செஞ்சவன் எல்லாம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சவன். அந்த டீமில் எனக்கு தெரியுங்க 10 நிமிஷம் வாங்காமல் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அப்போ மக்கள் மனங்களை அவங்களால கவர முடியுது, உங்களால் கவர முடியல. ஏன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கு ஏதோ ஒரு லட்சியம் இருக்குது. அவன் வரான், ஆட்சி மாற்றம் வேணுன்றான். விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவர் செய்வார்னு அவன் நம்புகிறான். செய்யலைன்னா தூக்கி போட போகிறாங்க மக்கள், அவ்வளோதான். ஆனால் இந்த தீர்ப்பை வந்து இது மீடியா ஹைப்பு, சோஷியல் மீடியா ஹைப்புன்றது வந்து மிக மிக தவறான ஒரு பார்வை மட்டுமல்ல, மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை அது. ரெண்டாவது, நான் கேட்ட கேள்வி, ஃபால்ஸ் நரேட்டிவ் வருதுன்றாங்க. அதை சேலஞ்ச் பண்ணுங்கள். ஏன் நீ கொடுக்காத ஃபால்ஸ் நரேட்டிவா? சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு பச்சை பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தியே, அதை விட ஃபால்ஸ் நரேட்டிவ் உண்டா? கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரும், இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு கொடுத்த வாக்குறுதி. இவங்களாவது புதுசாக வந்தவங்க. அந்த ஏன்னா 21 அந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இருந்தவங்கலாம் யார்? டிஆர் பாலு, பிடிஆர், கனிமொழி, பழந்துன்னு கொட்ட போட்டவங்க. கல்வி கடன் ரத்து, 100 ரூபா சிலிண்டர் மானியம், டீசல் பெட்ரோல் விலை குறையும், பெட்ரோலை மட்டும் 1 டைமாக குறைச்சாங்க, நகை கடன் ரத்து, 3 லட்சம் அரசு பணிகள் நிரப்பப்படும். இது ஃபால்ஸ் நரேட்டிவ் இல்லையா? ஆகவே மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்ற கதை தான் இது. ஆகவே சமூக வலைதளங்களை வந்து அவங்க ஹைப் பண்ணிட்டாங்க. ஃபால்ஸ் நரேட்டிவ் அப்படின்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் எல்லா கட்சியும் எல்லா காலத்துலேயும் பண்ணுறான். அதை சேலஞ்ச் பண்ணுங்கள். பட் இந்த தீர்ப்பையே இது வந்து மீடியா ஹைப்பு, சோஷியல் மீடியா ஹைப் என்பது தவறான, ரொம்ப அயோக்கியத்தனமான பார்வை, மக்களை இழிவுபடுத்தக்கூடிய பார்வை. ஓட்டு போட்டாங்க, மக்கள் வந்திருக்காங்க, வாழ விடுங்க. நீங்கள் வாய்ப்பே கொடுக்காமல் இப்படி பேசுனீங்கன்னா மேலும் மேலும் மக்கள் மத்தியில் அவர்கள் செல்வாக்கு பெறுவார்கள். குறுக்கு வழியில் போய் வந்து கவர்மெண்ட்டை கவுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த தடவை 200 சீட் ஜெயிப்பார் விஜய். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த தடாலடி முடிவுகள், 717 டாஸ்மாக்குகளை மூடுறோம், நேற்று சென்னையில் 75 ரவுடிகளை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தடாலடியான முடிவுகள். தடாலடி முடிவு ஒன்றுமே இல்லைங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, ஆட்சி பண்ணவே ஆரம்பிக்கல. அந்த 707ன்றது வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்கு. எடப்பாடி பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் பண்ணியிருக்காரு, அது வேறு ரூபத்தில் வரும். அந்த டிவிஷனில் 717 ஒரே மாவட்டத்தில் இல்லை, ஒரு 38 மாவட்டத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 20 கடை வீதம் போயிருக்குது. ஆனால் அந்த மாவட்டத்தோட டாஸ்மாக் சேல்ஸ் குறையில. நம்மளே சென்னையில் பார்த்துருக்கோம், நான் பார்த்துருக்கேன். 4 கடையில் 3 கடையை மூடுவாங்கங்க. ஆனால் அந்த 4 கடை வருமானம் வந்து கூடும், ஒரு கடையில் கூடும்.
குடின்றது வந்து ஒரு பெரிய சமூக தீமையாக இன்றைக்கி மாறிடுச்சுங்க. குடினாலும் குடிப்பான், குடிக்காதனாலும் குடிப்பான். அதனால் வந்து இந்த கடைகளை மூடுறதால ஒன்றும் சேல்ஸ் குறைய போகிறதில்ல. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த அரசு வந்தாலும், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் டாஸ்மாக் சேல்ஸ் குறையிறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தோட நிதி ஆதாரமே அதில் தான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த ரவுடிகளை கைது, இதெல்லாம் யூஷுவல் நடவடிக்கை. இதுக்கெல்லாம் ஒன்று நீங்கள் பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. இன்னும் ஆளவே ஒரு ஆரம்பிக்கலை. ஆள ஆரம்பிக்கும் போது பேசலாம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. மட்டும் நன்றி சார். நன்றி சார்.